இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 19 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிப்போம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. புற ஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலியினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதையும் பால சிங்கமாய் வளர்த்து, முதலாம் சிங்கத்திற்கு நடந்தது போலவே இதற்கும் நடந்தது. அதனால் பெண் சிங்கத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். எசேக்கியேல் 19 அதிகாரம் 10 வசனம். உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்ததுமாயிருக்கிற திராட்சை செடியாயிருந்தாள் என்று. இப்படியாக ஆவிக்குரிய பெற்றோர்கள் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்ததுமாயிருக்கிற திராட்சை செடியாயிருக்கிறீர்கள். ஆனால் தன் பிள்ளைகளையோ பாலசிங்கம் போல் இருக்கும் உலகத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி கொள்கிறோம். பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது. எடுத்துக்காட்டாக ஃபோன். 7ஆம் 8ஆம் வகுப்பும் படிக்கையிலேயே குழந்தைகளின் கையில் மொபைல் தான். ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இறுதியாக அந்த பால சிங்கங்கள் நிலை எசேக்கியேல் 19:4-9 கூறுகிறது. சங்கிலிகளினால் கட்டி எகிப்திற்கு கொண்டு போகப்படுதல். எகிப்து என்றாலே அடிமைத்தனம். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டும். இனி காலம் செல்லாது. ஆமேன்.